Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நம்மோடு பாரதிய கிசான் சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார், அரசு திட்டமிட்டிருக்கோம், துரிதமாக நெல்லை கொள்முதல் செய்கிறோம், அரவைக்கு அனுப்புகிறோம், நிறைய படுதாக்கள் இருக்குது, சாக்கு இருக்கெல்லாம் புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க. ஆனால் விவசாயிகள் இப்படி போராடிட்டு இருக்காங்க. எங்கே தவறு நடந்திருக்கிறது, என்ன அரசு செய்யணும்? வணக்கம் சார். இப்போ அரசு தரப்புல புள்ளி விவரம் இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் கள நிலவரம்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்ம நேரடியாக பார்க்குறோம். அங்கங்கே வந்து ரோடில் விவசாயிங்க நெல் கொண்டு வந்து ரோடில் தார்பாயை போட்டு அதை போட்டு வச்சிருக்கிறாங்க. மழை வந்துடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது அரசு ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம், ஆனால் அவங்க சொல்லணும் இல்லையா, ஏதாவது சொல்லித்தான் ஆகணும். அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கள நிலவரம் இருக்குது, நீங்களாமும் பார்க்குறீங்க, நாங்களும் அங்கே களத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ஒரு இடத்துலையுமே அறுவடை இது வந்து பீக்கில் இருக்கிற சீசன். இப்போ இந்த அறுவடை வந்து எல்லா இடத்துலையுமே ஒரே நேரத்தில் நடக்குது. ஸோ இதுக்கான திட்டமிடல் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி ஐயா சொன்னாங்க, பாண்டியன் ஐயா சொன்னாங்க, அதே மாதிரி திட்டமிடலுங்கிறதே இல்லைங்க. இதில் வந்து அரசாங்கம் இருக்குது, கலெக்டர் அங்கே இருக்காங்க, கலெக்டர் அண்டு பிடிஓ இவங்கெல்லாம் இருக்காங்க, ப்ளஸ்ஸு நம்ம இந்த நுகர்பொருள் வாணிப கழகம் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இதை ஒரு குழுவாக இருந்து பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது கோஆர்டினேஷன் இருக்குதா என்னான்னே தெரியல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்கிறாங்க, அதாவது மூட்டை பிடிக்கிறதுக்கு சாக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை. இடம் இல்லைன்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்ன 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யுகத்திலேயா இருக்கிறோங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேஸ்ல ஒரு விளையிற பொருளை சேமிக்கிறதுக்கு ஒரு குடோனு அதுக்கான வசதிகள் இல்லைன்னும் போது, இப்போ போன வாரம் நம்ம மந்திரி ஐயா சொல்லும்பொழுது 600 கோடிக்கான இது ஒதுக்கி இருக்கிறாங்க. அதில் வேலை நடக்குது, வேலை ஆரம்பிச்சுட்டோம், வேலை பண்ணுறாங்கன்றாங்க. இது இன்னைக்கு ஆரம்பிக்கிற வேலை இன்னும் எத்தனை நாள் கழிச்சு முடியும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிலைமை என்ன? இன்னைக்கு நிலைமை ஸ்டோர் பண்ற இடம் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வண்டிங்க கிடையாது, ஈவன் இந்த மூட்டை பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. மூட்டை பிடிக்கிறதுக்கு அங்கங்க ஆள் கிடையாது. சில இடங்கள்ல மூட்டை பிடிக்க ஆள் இல்லைன்னே அங்க காத்து கிடக்க வேண்டியதா இருக்குது. ரோட்ல எத்தனை கிலோமீட்டருக்கு நம்ம விவசாயிங்க வந்து நெல்லை கொட்டி வச்சுன்னு காத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த மூட்டைக்கு இவ்வளவு ரூபா அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து ஏரியாவுக்கு ஏரியா 40 ரூபாயிலிருந்து 60 ரூபாயிலிருந்து அந்த ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவங்க கிட்ட இருந்து விவசாயிங்கிட்ட இருந்து காசு வாங்குற நிலைமைக்கு போயின்னு இருக்கிறாங்க. இது வேணும்னே சில இடங்கள்ல டிலே பண்றாங்க. விவசாயிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவங்க கிட்ட இருந்து நெல்லை வாங்குறதுக்கான சில வேலைகளும் நடக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மழை சீசன்ல இந்த ஈரப்பதம் இல்லைன்னா அந்த நெல்லுக்கான விலை சரியா வர்றதில்லை, ஒன்றும் இல்லை. இந்த மழை காலத்துல அங்கங்க கிடந்த நெல்லுக்கு எந்த ஈரப்பதத்தை இவங்க வந்து கரெக்ட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து நெல் வாங்க முடியும்? சில இடங்கள்ல என்ன சொல்றாங்க, மற்ற மாவட்டங்கள்ல இருந்து நெல் வருதுங்கிறாங்க. மற்ற மாவட்டத்துல இருந்து நெல் வருதுன்னா கண்டிப்பா மற்ற மாவட்டத்துல விவசாயி கொண்டாந்து அங்க கொடுக்க மாட்டான். இதுல நடுவுல சில வியாபாரிகளும் இதுல இறங்கி அவங்க நெல்லுங்களும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து அங்கங்க விடுபட்டு இருக்குது. இது அரசாங்கம் உடனே துரிதமா, ஏன்னா இதுதான் சீசன், ஒரு வருஷத்துக்கான அந்த விவசாயினுடைய வாழ்வாதாரம். இது வந்து கொண்டு வந்த நெல்லை இது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சுக்க முடியாது. அவங்க எங்க வச்சுக்குவாங்க? அவங்களுக்கு எங்க இருந்து ஸ்டோரேஜ் இருக்கும்? அதுவும் இந்த வருஷம் நீங்க முதலிய சொன்ன மாதிரி விளைச்சலும் கொஞ்சம் நல்லா கிடைச்சிருக்குது. ஸோ அந்த சந்தோஷத்துல இந்த மாதிரியான ஒரு அவல நிலை இருக்கும்போது என்ன சொல்றதுன்னே தெரியல. நன்றி சார். அரசின் கவனத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லியிருக்கீங்க. நெல் ஈரப்பதத்தை பொறுத்த வரைக்கும் 17% ஈரப்பதம் வரை இன்னைக்கு நெல்லை கொள்முதல் செய்கிறாங்க. அதை 22% மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு வடகிழக்கு பருவமழையும் தொடங்கி இருக்கிற சூழலில் இன்னும் கூடுதலாக 22% வரை கொள்முதல் செய்யணும்னு விவசாயிகள் கோரிக்கை எடுத்திருக்காங்க. நம்மோடு விவசாயிகள் உரிமைகள் செயற்பாட்டாளர் ஜீவகுமார் இணைந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் ஒரு வழக்கையும் தொடுத்திருக்கிறார். ஜீவகுமார், நீங்க அதிகாரிகளை அமைச்சர்களை அணுகுவதற்கு பதிலாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறீர்களே, ஏன்? வணக்கங்க. நாங்க அமைச்சர் இங்க வந்தாரு, அவரையும் பார்த்துட்டோம், அதிகாரி எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்து மனு கொடுத்துட்டோம். இது திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள்ல வந்த நிகழ்வு இல்லை. இந்த மாதிரி இப்ப எங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல அல்லது காவிரி படுகை பகுதி பூரா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வயல்ல நிக்கல அல்லது களத்துல நிக்கல, ரோட்ல நெல்லுக்கு காவல் நின்றுகிட்டு இருக்கோம்.
அப்படியே குமுட்டா அதுக்குள்ள முக்காடு போட்ட மாதிரி நெல் தார் ரோட்ல கிடக்குது. நீங்க தஞ்சாவூருடைய எந்த பக்கம் ரோட்ல போனாலும் பார்த்தா தார் ரோட்ல நெல் குவிக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அம்பாரமா அது குவிக்கப்பட்டிருக்கு. நாங்க கேட்டதை முன்னாடியே இந்த மாதிரி அதிக விளைச்சல் வரப்போகுது. ஏன்னா வானம் ஒரு பக்கம் மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த நமக்கு தென்மேற்கு பருவமழைனாலையும் தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதனால கர்நாடகா கொடுக்கறதுனால இந்த தண்ணி வர்றதுனால நல்லா நாங்க விளையிறோம். எங்களுடைய உழைப்பு கரங்கள் நாங்க உழைப்பு உற்பத்தியை குவிக்க முடியுங்கிற நம்பிக்கையில தான் முன்னில இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். இது வந்து நெல் கொள்முதல் பண்ணுவதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதனால நாங்க கேட்டது என்ன சொன்னா, நடமாடும் நெல் கொள்முதல் நிலையம் மொபைல் சென்டர் கொஞ்சம் கொண்டு வாங்க. அதுக்கு வந்து ஏன்னா நேரடியாக வயல்லேயே போய் அந்த அறுவடை களத்திலேயே நெல் இந்த ஈரப்பதங்கிற பிரச்சனையே வராது அப்படிங்கிற கோரிக்கை நாங்க வச்சிருந்தோம். சரி, உங்களால அந்த மொபைல் சென்டரை உருவாக்க முடியலன்னு சொன்னா ட்ரையர் இயந்திரங்கள் பல மாநிலங்கள் அது வந்துருச்சு. நெல் உலர்த்தும் களங்கள், அரசாங்கம் நெல் உலர்த்தும் களங்களை உருவாக்கலாம். இல்லைன்னா ஒவ்வொரு டிபிசி சென்டர்லயும் ஒரு டியூப்லைட் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் நெல் உலர்த்தும் அந்த ட்ரையர் மெஷின் வச்சிடலாம் அப்படிங்கறதையும் நாங்க கோரிக்கை வச்சிருந்தோம். இது எதையுமே இது வரைக்கும் வந்து ஏதோ ஒரு கனவுல நடந்து போற மாதிரி காதலியே உழுவாத மாதிரி தான் இந்த அரசாங்கங்கள் இந்த பிரச்சனையை அணுகுது. அந்த முறையில இன்னைக்கு நாங்க என்ன நெல்லுல போய் யாராவது ஈரத்தை கொட்டுவோமாங்க? என்ன கோவலையில கொண்டு போய் கொட்டுறதா, வாளிலையா, சொம்புலையா, டம்ளர்லையா? மானம் மழை புரியுது. ஜீவகுமார், இப்ப நீங்க அதிகாரிகள் இல்ல அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படிலாம் சொல்றாரு, சாக்கு கையிருப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அங்க நடக்கிறத பார்த்தா விவசாயிகள் இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பிரச்சனை? நீங்க அதிகாரிகளை அணுகி அவர்கள் செய்யலையா? ஏன் நீங்க நீதிமன்றத்தை நாட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு? அதிகாரிகள் அல்லது அரசாங்கம், அமைச்சர் உள்ளிட்ட இந்த கவர்மெண்ட் மெஷரிஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நெல் கொள்முதல் செய்வதில் அவங்களுக்கு ஒரு பெரிய படு தோல்வி ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் நாங்க வந்து இவங்ககிட்ட சொல்லி நடக்கலங்கிறதுனாலதான் இப்ப உடனடியாக நாங்க வந்து நீதிமன்றத்தின் மூலமா ஒரு டைரக்ஷன் கேட்டிருக்கோம். நாங்க இந்த நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு மொபைல் சென்டர், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னமோ ஏஐ தொழில்நுட்பங்கிறாங்க, எங்கெங்கயோ வளர்ந்துகிட்டு போகுது. இங்க நாங்க விளைஞ்ச நெல்லை கொண்டு போய் போகாம நாங்க அண்டா குண்டாவை அடகு வச்சு, நகை நட்டை பூரா அடகு வச்சு, தீபாவளி 4 நாள் தான் இருக்கு, வைத்தறிச்சல கிடக்குறான் விவசாயி. அதனால நீதிமன்றமாவது தலையிட்டு எங்களுக்கு நீதி வழங்கணுங்கிற கோரிக்கைக்காக தான் நாங்க நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கோங்க. என்ன சொல்லியிருக்காங்க சார்? என்னைக்கு விசாரணைக்கு வருது? இப்ப நீதிமன்றத்தில் இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு இன்னைக்கு நோட்டீஸ் உத்தரவாகி நாளைக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நினைச்சா அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் அதை செய்ய முடியும். ஸ்டோரேஜ் நெல்லை கொண்டு போய் கிட்ட அந்த காலத்துல மன்னர்கள் காலத்திலே கோவில் எல்லாம் கொண்டு போய் வச்சு காப்பாத்துனாங்க. இந்த நெல் ஈரப்பதங்கிற பிரச்சனையே கிடையாது, கோயில கொண்டு போய் வச்சாங்க. அதனால கொண்டு போய் எங்கேயாவது பாதுகாப்பா அந்த நெல் கிட்டங்கிகள்ல நெல்லை சேகரித்து வைக்கணும். அங்கேருந்து லாரி மூலமா அந்த போக்குவரத்து லோடிங் உடனடியா எடுத்து கொண்டு போயிடணும். அதை இதோட சேர்த்து எல்லா இடத்துலயுமே இந்த உலர் களங்களை உருவாக்கி அவசர ஏற்பாடாக நெல்லை உலர்த்துவதற்கான ஏற்பாடை பண்ணணும். ஈரப்பதம் 22% உடனடியா அறிவிக்கணும். மத்திய அரசும் சேர்ந்துதான் இதுல பண்ணது. மாநில அரசு 2 பேருக்குமே இந்த எங்க வைத்தறிச்சல்ல 2 பேருக்குமே பங்கு. ஒருத்தர் வயிற்றுல குத்துறாங்க, ஒருத்தர் முதுகுல குத்துறாங்க. 2 பேரும் தான் நாங்க பொறுப்புன்னு சொல்ல முடியும். அதனால இந்த உலர்களங்கள் அமைக்கணும். உடனடியா பணப்பட்டோட போன இந்த ஊழல் இந்த நேரத்துல எல்லாம் போய் இதெல்லாம் எங்களுக்கு இப்ப ஒரு விவசாயி என்ன இருக்கான, இப்படியே நெல் உழைச்ச நெல்லு வேர்வையோட சின்னம் அது மலையில கிடக்குது. அதை கொள்முதல் பண்ணா போறங்க. அந்த கண்ணீரோட தான் விவசாயிகள் நின்றுகிட்டு இருக்கோம். இதுல ஊழல் லஞ்சத்துக்கு இடம் கொடுக்காம பண்றதுக்கான வேறுபாடையே அரசாங்கம் செய்யணும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஜீவகுமார், இப்ப இந்த சில இடங்கள்ல வந்து ஒரு மூட்டைக்கு 30 ரூபாயில இருந்து 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க, 40 கிலோ மூட்டைக்கு. அப்ப அவங்கள்ட்ட இருந்து விவசாயிகள்ட்ட இருந்து அந்த கட்டாய கமிஷனை பிடுங்கிறதுக்காக தான் சில இடங்கள்ல திட்டமிட்டே அல்லது தேவையற்ற தாமதத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அப்படியா? அப்படி இருக்கா கள நிலவரம்? நிச்சயமா இந்த கால தாமதம்ங்கிறது ஊழலை உருவாக்கிட்டு தான் இருக்கு. நம்ம வந்து இப்ப அதான் ஒரு பக்கம் பார்த்தா அவங்க லோடு வேணும் பூரா அவங்களுக்கு எங்களுக்கு தேமும் கூலி வர மாட்டாங்குது, டெய்லி சம்பளம் வர மாட்டாங்குது. அவங்க வந்து எங்க கிட்ட சொல்றாங்க, விவசாயிகள்ட்ட சொல்றாங்க. அவங்களுக்கான சம்பள உத்தரவாதி இந்த அரசாங்கம் தான் செஞ்சு தரணும். அது ஒரு பக்கம் இருக்க. இது நியாயப்படுத்த ஒரு லஞ்சம் நியாயப்படுத்தப்பட்டது மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த மூட்டைக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா வரைக்கும் இப்ப வாங்குறாங்கன்னு சொன்னா இது அரசாங்கம் லீகலைஸ் பண்ணிச்சு, சட்டப்படுத்தப்பட்ட லஞ்சமாக இது நடமாட ஆரம்பிச்சிச்சு. இது தடுக்கிறதுக்கும் பல தடவை வந்து கடுமையா போராடிக்கிட்டு தான் இருக்கும். எங்களுக்கு கிடைக்கிறக்கா நெல்லே கொள்முதல் பண்ண மாட்டாங்க. நீங்க கொள்முதல் பண்ணாலும் அதுல ஈராங்க சொல்றீங்க, இதுலயே எங்களுக்கு மூட்டைக்கு பணம் வாங்குறீங்களேங்கிற அந்த கோபம் அது எரிமலையா ஒவ்வொரு விவசாயத்தையும் கனன்றுகிட்டு இருக்குங்க. அது நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.